என் கையை விடுங்க. தெரியாம பிடிச்சிட்டேன். உன் கையை பிடிக்கிறதுல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. அது உனக்கும் தெரியும்ல. அது எனக்கு தெரியும். அதான் நேத்தே சொல்லிட்டீங்களே இன்னொருத்தி கையை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னு. நினைச்சிருந்தா இந்த கையை நீங்க விட்டுருக்க மாட்டீங்க. கையை தான் விட்டேன், துணை இல்லை. இன்னொருத்தன் கூட உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உன் கூட பேச கூட மனசு வர மாட்டேங்குது. மனசு இல்லைன்னா அப்ப நேத்து எதுக்கு பேசுனீங்க? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னல. போதையில இருந்தேன்ல நானு, அதனாலதான் பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு எப்பவுமே என்னோட ஞாபகம் இருக்கும்னு நேத்து சொன்னீங்க. நான் கூட ஞாபகம் நான் எதுக்கு உன்னை ஞாபகப்படுத்திப்பேன்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் எதுக்கு பண்ணிப்பாங்க? சந்தோஷமா இருக்குதானே? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வெரி ஹாப்பி. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கேன். கிங்கோட ஃபேமிலி. வெல், நீ ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச பாரு, டாப் கிளாஸ். ஆனா சாய்ஸ் தான் சரியில்லை. You have replaced me with a bad choice. Bad choice? அவர் எனக்கு என்னென்ன பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரு என்னை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கிறாரு. I am so glad I found him. அப்ப நீ சந்தோஷமா இருக்க? சந்தோஷமா தான் இருப்ப. கிங்கோட குவீன் ஆயிட்டல நீ, சந்தோஷமா தான் இருப்ப இல்ல? நான் கூட சந்தோஷமா தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அடிக்கடி போயிட்டு இருந்த ஒரு ஆளு ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் போயிட்டாங்க. ஐ அம் வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பி. நேத்து என்னமோ பெருசா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க. போதையில இருந்தேன்ல. போதையிலனா ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். கடந்த 7 வருஷத்துல நீ எனக்கு ஞாபகம் கூட வரல. டைமே கிடைக்கல நல்லது கெட்டதை பத்தி எனக்கு யோசிக்கிறதுக்கு. யாருமே உன்னை பத்தி கவலை கூட படல. ஸோ நீ என் லைஃப்பை விட்டு எப்போ போனேன்னு கூட எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, நீ என் லைஃப்ல இருந்தங்கிற விஷயத்த கூட நான் மறந்துட்டேனே. உங்களுக்கு டைம் கிடைக்கல, எனக்கு காரணம் கிடைக்கல. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்ல, அதனால கெட்ட நாட்களை பத்தி யோசிக்கிற அவசியம் எனக்கு வரல. Of course. புது லைஃப், புது உறவுகள். புது உறவு நல்லா இருந்ததுனால எனக்கு பழைய உறவு தேவையில்லாம போயிடுச்சு. எனக்கு கூட தேவைப்படல. புது உறவும் வேண்டாம், பழைய உறவும் வேண்டாம். இதுக்கு முன்னாடி எனக்கு அவனை பார்த்தா மட்டும் கோவம் வரும், இப்போ உன்னை பார்த்தும் கோவம் வருது. உன்னை பார்க்கும்போது எனக்கு நீ எனக்கு தூரமாவே இரு. நான் உன் முகத்தை கூட பார்க்க விரும்பல. I don't want to see your face. அவர் கோவமா இருக்காருன்னு தெரியுது. அதனால தான் இப்படி எல்லாம் பேசிட்டு போறாரு. நானும் அப்படி பேசியிருக்க கூடாது. அவர் லைஃப்ல அவர் மூவ் ஆன் ஆயிட்டாரு. அப்புறம் நான் எதுக்கு? நேத்து வேற ஏதோ பேசினேன், இப்போ ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கு. அவகிட்ட நான் என்ன எதிர்பார்க்கறேன்னு எனக்கே தெரியல.
இந்த 7 வருஷத்துல உன்னோட ஞாபகம் கூட எனக்கு வரல. என் லைஃப்ல இருந்து நீ எப்போ போனன்னு கூட எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, நீ என் லைஃப்ல இருந்தியா இல்லையான்னு கூட நான் மறந்துட்டேன். புது உறவு சந்தோஷமா இருக்கிறதால பழைய உறவை பத்தி எனக்கு ஞாபகம் வரல. போதும், இதுக்கு மேலே முடியாது. அவள் அவளோட வழியை மாற்றிக்கிட்டா, நானும் என்னோட வழியை மாற்றிக்கணும். இவளை டெய்லி பார்த்தா டெய்லி சண்டை போட தோணும். அதை என்னால் தாங்க முடியாது. அவள் இல்லாமல் செத்து செத்து வாழ்ந்த இன்னொருத்தரோட அவனை பார்த்து ஒவ்வொரு நொடியும் என்னால் சாக முடியாது. எது வேணால் என்னால் தாங்க முடியும். அவளை இன்னொருத்தனோட பார்த்தா அதை என்னால் தாங்க முடியாது. எதை வேணால் என்னால் கேட்க முடியும். ஆனால் அவள் இன்னொருத்தனை புகழ்ந்து பேசுறது என்னால் கேட்க முடியாது. நான் அந்த ஆளை பயங்கரமாக வெறுக்கிறேன். அதுக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். இந்த ப்ராப்ளம்க்கு நான் ஏதாவது சொல்யூஷன் தேடியே ஆகணும். Come on and pick up the phone. இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை அண்ணன் விக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா அதுக்கப்புறம் எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடும். ஹலோ மிஸ்டர் விக், நான் உங்களை பார்க்க வரேன். Damn it. ஃபோன் பிஸின்னு வருது. ஐ மீன் லைக் அண்ணன் ஃபோன். ஒரு பக்கம் என் அண்ணனோட டென்ஷன், இன்னொரு பக்கம் அந்த இடியட் பிரபா. And I have to sort this problem out. பிரபா, 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 பிரபா எங்க இருக்கா? தெரியல. ஏன் பிரபா? ஆலியா, என்னாச்சுமா? முதல் தனு இங்க வந்து கத்திக்கிட்டு இருந்தா, இப்போ நீ கத்திக்கிட்டு இருக்க. இந்த வீட்ல எல்லாரும் அவங்கவுங்க வேலையை ஒழுங்கா பண்ணா நான் கத்த வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல சித்தப்பா. ஆலியா, உன்னை அவன் நேரடியா தானே கேள்வி கேட்டான். நீ அதுக்கு நேரா பதில் சொல்லு. இவளுக்கும் அந்த தனுவுக்கும் தான் ஒழுங்கா பேசவே தெரியாத. யூஸ்லெஸ் women. பிரபா, என்னாச்சு? எல்லாரும் தான் irresponsible-ஆ இருக்காங்க. அட்லீஸ்ட் நீயாவது ரெஸ்பான்சிபிளா இருக்க கூடாதா? ஆலியா, என்ன ஆச்சு? சன்னி உன் பையன் தானே? இங்க பாரு, விஷயம் என்னன்னு ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடு. சன்னி உன் பையன், அவனை ஸ்கூல்ல கொண்டு போய் விட வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஆலியா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இங்க இருக்கிற எல்லாரும் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டா நான் பேச வேண்டிய அவசியமே இருக்காதுண்ணா. இப்போ அண்ணன் மீட்டிங்ல இருந்திருக்கணும், ஆனா அவங்க இல்ல. நேத்து நைட்டே நான் உன்கிட்ட அந்த மீட்டிங்கை பத்தி சொன்னனா இல்லையா? ஆமா. நீ அண்ணாக்கு இன்ஃபார்ம் பண்ணியா இல்லையா? இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் ஏன் அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான்? நான் அவனை வேண்டான்னு தான் சொன்னேன். எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும், நான் போறேன்னு சொன்னான். அதான் அவன் போயிட்டான். என்ன சேஞ்ச்? அத நான் கேட்கல. ஓ யா ரைட், நீ அவனை கேட்கல. எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் அண்ணனுக்கு இல்ல, உனக்கு தான் வேணும். அதனால தான் வீட்லயே உட்கார்ந்திருக்க. ஆலியா, அபி யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் நினைச்சதை தான் அவன் பண்ணுவான். அவன் போகணும்னு நினைச்சிருப்பான். அதனாலதான் சன்னியை கொண்டு போய் ஸ்கூல்ல விட போயிருப்பான். இங்க பாருங்க, உன்னோட ப்ராப்ளம் இப்ப அபி கிளம்பி போனதில்ல, நான் வீட்ல இருக்கிறது தான். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ஆலியா, இல்லனா உன்னோட இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு நாள் உன்னையே அழிச்சிரும். ஓ ஜஸ்ட் ஷட் அப். How dare you talk to me like that? ஏன்? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உண்மையை சொன்னா அது தப்பா? தப்புன்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்களா? ஸ்கூலுக்கு நீ போயிருக்கணும். அண்ணனுக்கு எதுக்கு கஷ்டம்? கஷ்டம் அண்ணனுக்கு இல்ல, உனக்கு தான் கஷ்டமா ஓ இருக்கு. ஜஸ்ட் ஷட் அப். ஏன்? உண்மையை தாங்கிக்க முடியலையா? கசக்குதா என்ன? நானும் த்ரிஷாவும் கிச்சன்ல விளையாடிக்கிட்டு இருக்கதை உன்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல? My God. Height of misunderstanding. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் இன்னைக்கு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா? இன்னமும் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேனா? I'm talking to you, Prabha. Look at me. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இன்னைக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்காக துடிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு உன்னை என் மனசுல இருந்து எடுக்க முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? And I haven't moved on.
நான் சொல்ல வந்தது வேற. என்ன ஃப்ரஸ்ட்ரேட்டட்னு சொன்னதுக்கான அர்த்தத்தை கொஞ்சம் சொல்றியா? நான் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இல்ல பிரபா. இன்ஃபேக்ட் நான் உங்க எல்லாருக்கும் இப்படி என்ன வேடிக்கை பார்க்கறதே பழக்கமா போயிடுச்சுல. அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாம வேணா ஒண்ணு பண்ணுவோம். இந்த டிராமாவை இப்படியே கண்டினியூ பண்ணுவோம், ஃபினிஷ் பண்ணிடுவோம். நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கவனமா கேளுங்க. உங்க எல்லாருக்கும் வேணா இது என்னோட பைத்தியக்காரத்தனமா தெரியல, ஆனா இது என்னோட பெரிய அப்சஷன். நான் இப்ப பிரபாவை கேட்ட எல்லா கேள்விகளும் அப்பட்டமான உண்மை. என் மனசுல இன்னைக்கும் பிரபாக்கான ஃபீலிங்ஸ் இருக்கு. I still love him. And loveனா லவ் தானே. மறைஞ்சிருக்கிற வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனா ஒன்ஸ் தெரிய ஆரம்பிச்சுட்டா தலை நிமிர்ந்து நிற்கும். அதனால இன்னைக்கு நான் சொல்லியே தீர்வேன். நீ த்ரிஷா மேல காட்டுற அன்பு இருக்குல்ல, அதை என்னால தாங்கிக்க முடியல. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. நீ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் என்னோட பைத்தியக்காரத்தனம் அதிகமாயிட்டே இருக்கும். சோ இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்டை உன்னால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஒருவேளை இந்த பேஷண்ட்டை நீ காப்பாத்தணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு ஒரே வழி நீ இந்த வீட்டை விட்டு போறதுதான். நீயும் அண்ட் உன்னோட அந்த த்ரிஷாவும் 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. அப்பதான் நான் எந்தவித டென்ஷனும் இல்லாம என் வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும். And I don't think I'm being unfair in that. ஒருவேளை நீ அப்படி பண்ணலன்னு வச்சுக்கேன், அப்புறம் எனக்கு கூட வேற வழி இருக்காது பிரபா. அப்புறம் நான் உனக்கு அதோ தெரியுதுல்ல, அந்த கதவை தான் காட்டணும் பிரபா. ஆலியா, என்ன பேசுறேன்னு தெரியுதா? ஏன் இப்படி தேவையில்லாம உளற நீ? உங்களுக்கு கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கா? நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சாலும் தாராளமா சொல்லலாம். உங்களுக்கு மட்டும்தான் மனசு இருக்கு, ஆனா என்னோட மனசை வெறும் கல்லால கடவுள் செஞ்சு வச்சிட்டோம். நீ மறுபடியும் உன்னோட பழைய சேஷ்டை ஆரம்பிச்சிட்டியா? இல்ல பாட்டி, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். அப்படி பண்ற ஆளும் கிடையாது. நான் உனக்கு கேவலமானவ இல்ல. நான் உண்மையை மட்டும்தான் இப்ப பேசிட்டு இருக்கேன். நான் இந்த வீட்டோட பொண்ணு. இந்த வீட்ல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எனக்கு ஒரு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் பிரபாவும் த்ரிஷாவும் இந்த வீட்ல இருக்கவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு என் கல்யாணம் அவ்வளவு சீக்கிரத்துல நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ. So it will be better that you move out. ஆலியா, தேவையில்லாம பகைய வளர்த்துக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. எனக்கு நிம்மதி கிடைக்கும் பாட்டி. யாருக்கும் என்னோட கஷ்டம் புரியல. அப்படி தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க எல்லாரும். இத்தனை வருஷமா நான் எத்தனை பேர்கிட்ட எத்தனை தடவை இன்டைரக்டாவோ டைரக்டாவோ என்னோட ஃபீலிங்ஸ கொட்டி இருக்கேன். ஆனா ஒருத்தரும் கண்டுக்கவே இல்ல. இன்னைக்கு என்னோட உரிமையை பத்தி நான் பேசுறதுல எனக்கு எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால நான் வாயை மூட போறதில்ல. நான் பேசியே தீர்வேன். சோ பிரபா, நீ உடனே வேற வீட்டை பாக்குறது நல்லது. அங்க நீங்க 2 பேரும் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். இந்த வீட்ல நான் மட்டும்தான் இருக்கணும். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் த்ரிஷா. நான் முதல்ல அபிகிட்ட பேசணும். Am I actually hearing this, Mr. Vic? இது ரியாலிட்டி தானா அப்படி இல்லனா கனவா? ஒருவேளை இது கனவா இருந்தா நல்லா இருக்கும். But it's really happening, Mr. King. அபே,
அபி ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. என்ன 1000 தடவை கேட்டா கூட நான் எடுத்த முடிவு மாறாது. நான் ஆல்பம் பண்றதாவே இல்லை, ஸோ நான் பண்ண மாட்டேன். இந்த விஷயத்தை கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும் மை ஃப்ரெண்ட். உன்னோட யார் பேசினா? நான் இப்போ அட்வைஸ் கேட்டேனா? நான் ஒன்னும் உனக்கு அட்வைஸ்லாம் கொடுக்கல. நீ எவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்கன்னு உனக்கு புரிய வச்சிட்டு இருக்க. இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், அன்னைக்கு நீ தான் எங்க கிட்ட சொன்ன இந்த கான்ட்ராக்ட்ல மனசார சைன் பண்றேன்னு. வாட் ஹேப்பன்ட்? மனசு உன்னை ஏமாத்திருச்சா என்ன? நான் மனசார தான் இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ண, ஆனா அடிக்கடி வாட்? நீ என்ன விக்கா? கான்ட்ராக்டும் உன்னோடது இல்ல, அப்புறம் நான் எதுக்கு உனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்? இந்த கான்ட்ராக்ட்ல என்னுடைய பேரும் இருக்கு. ஐ ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ் டு நோ. ப்ளீஸ் காய்ஸ், நோ ஃபைட். அபி இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். இந்த கான்ட்ராக்ட்ல இருந்து பின்வாங்குறதுங்கிறது ரொம்ப காஸ்ட்லியானது. 200 கோடி ரூபாய் பெனால்டி கட்ட வேண்டியிருக்கும். அதோட மியூசிக் இண்டஸ்ட்ரியிலேருந்து 3 வருஷத்துக்கு பேன் பண்ணிடுவாங்க. இது உங்க கரியரை மொத்தமா அழிக்க கூட செஞ்சிடலாம். என்ன கேட்டீங்கன்னா அபி, இந்த ஆல்பமை நீங்க வேண்டான்னு சொல்றது உங்க கரியரே வேண்டான்னு சொல்ற மாதிரி. அவர் எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு தெரியுமா? அவர் என்ன எப்போ சந்தோஷமா வச்சிருக்காரு. ஐம் so glad I found him. புது உறவு அவ்வளவு நல்லா இருக்கு, எனக்கு பழைய உறவு பத்தின ஞாபகம் கூட வர மாட்டேங்குது. எதுவா வேணா இருக்கலாம் மிஸ்டர் விக், ஐ டோன்ட் கேர். நான் என்னோட டெசிஷனை எடுத்துட்டேன், ரைட்? ஏன், எதுக்காக இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க? அவன் பயந்து போயிட்டான் மிஸ்டர் விக். என்னோட போட்டி போடணும்னு வந்தாலே நிறைய பேர் பயந்துருவாங்க. ஸ்டேஜை ஷேர் பண்ணணுங்கிற ஃபியர், ரைட்? அதனாலதான் இந்த ஸ்டேஜை விட்டு நீ ஓடணும்னு பாக்குற. ஸ்டேஜை நான் விடுறதுக்கு காரணம் உன்னோட முகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறதுனால. ஓகே, இப்போ ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. நீ என்ன பார்த்து பயப்படுறியோ இல்ல என்னோட முகத்தை பார்த்து இரிட்டேட் ஆகுறியோ, பட் இந்த ஆல்பமை நீ என்னாலதான் விடணும்னு நினைக்கிற. கம் ஆன், ஆன்சரை ஸ்ட்ரைட்டா என்கிட்ட சொல்லிடு. அண்ட் ஐ ப்ராமிஸ், நான் உன்னை தப்பா நினைக்கவே மாட்டேன். நான் உனக்கு உண்மையை சொன்னேன்னு வை, உன்னால அதை தாங்கிக்க முடியாது. Oh, come on, try it, man. நான் உன்னை தப்பா எடுத்துக்க மாட்டேன். நான் உன்ன மாதிரி வீக் ஹார்ட்டட் கிடையாது. அப்ப கேளு, நான் இந்த ஆல்பம் உன்னோட வைஃபால தான் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். என்னாச்சு? சொன்னல உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு. Oh, just shut up. நீ இந்த காம்படிஷன்ல தோத்து போயிடுவேன்னு தான் பயப்படுற. பப்ளிக் உன்னை இன்சல்ட் பண்ணுவாங்கன்னு பயப்படுற. அதுக்காக தான் இந்த மாதிரி காரணம் சொல்ற. நீ இந்த கான்ட்ராக்டை விடுறதுக்கும் என்னுடைய வைஃப்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? அவளுக்கு ஆல்பமோட இல்ல, என்னோட கனெக்ஷன் இருக்கு. அதை பிரேக் பண்ணதான் இந்த டெசிஷன் எடுத்திருக்கேன். Meet my wife. ஹாய். இது பாரு, உன் வைஃபை என்னை மீட் பண்ண வச்சிருக்க கூடாது. ஏன்னா உன் வைஃபை நான் பார்த்ததுல இருந்து என் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம லைஃப்ல சேஞ்ச் வந்ததுன்னு வை, இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் தான் வரும். அண்ட் இது அந்த ரியாக்ஷனுக்கான கான்சிக்வன்ஸ் தான். நான் உன்னையோ இல்ல உன் வைஃபையோ பார்க்க கூட நினைக்கல. Watch what you are saying, superstar. இந்த விஷயத்துல தேவையில்லாம என்னுடைய வைஃபை நீ இன்வால்வ் நீ பண்ணாம இருந்திருக்கணும் பிரக்யாவா உன்னோட லைஃப்ல.